வணக்கம் தமிழா. இது நான் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா முக்கிய தினங்கள், இம்பார்ட்டன்ட் டேஸ். இந்த முக்கிய தினங்கள் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து தான் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் தொடர்ந்து போட்டு கேட்கிறாங்க. இப்போ டிஎன்பிஎஸ் நடந்த முடிந்த டிஎன்பிஎஸ் தேர்வுகள் வருது, டிஎன்பிஎஸ்ஆர்பி, ஆர்ஆர்பி போன்ற அனைத்து வகை தேர்வுகளும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்கு முக்கிய தினங்கள். இந்த முக்கிய தினங்கள் தேசிய அளவில் இருக்கு, சர்வதேச அளவில் இருக்கு, அதே போல தமிழ்நாடு அளவிலையும் இந்த தினங்கள் பார்க்கப்படுகிறது. அப்ப என்னென்ன முக்கிய தினங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சமச்சீர் கல்வி புத்தகத்தின் அடிப்படையிலும் தேர்வு நோக்கிலும் நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதை நீங்க நல்லா பார்த்து கண்டிப்பா ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் ஒரு ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதியில் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினாக கண்டிப்பா இடம்பெறும். இப்போ முக்கியமான தினங்கள் ஒவ்வொன்றும் முக்கியம் தான். கண்டிப்பா ஒரு 100 தினங்கள் அது மாதிரி இருக்கு. சமச்சீர் கல்விக்குள்ள எங்கெங்க தினங்கள் இருக்கும், தமிழ், கணக்கு, அறிவியல், சமூகம் அனைத்துமே நம்ம தொகுத்து இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கிய தினங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஜனவரி 4. இந்த ஜனவரி 4 என்ன தினம் அப்படின்னா, ஜனவரி 4 என்பது உலக பிரெய்லி தினம். உலக பிரெய்லி தினம். பிரெய்லி அதாவது பார்வையற்றோருக்கான எழுத்து முறையை உருவாக்கியவர் பிரெய்லி. அது உலக பிரெய்லி தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜனவரி 4. அடுத்ததாக ஜனவரி 9. ஜனவரி 9 என்னன்னு கேட்கலாம். இல்லை, எப்படி கொஸ்டின் கேட்கிறேன்னா, வெளிநாடு வாழ் இந்திய தினம். வெளிநாடு வாழ் இந்திய தினம், நான் ரெசிடென்ட் இந்தியன், என்ஆர்ஐ டே அல்லது வெளிநாடு வாழ் இந்திய தினம் என்னைக்கு அனுசரிக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 9. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, பிரவேசி பாரதிய திவாஸ். இப்ப என்ஆர்ஐ டேனாலும் ஒண்ணுதான், வெளிநாடு வாழ் இந்திய தினாலும் ஒண்ணுதான், பிரவேஷ் பாரதிய திவாஸ்னாலும் ஒண்ணுதான். என்னைக்கு ஜனவரி 9. மகாத்மா காந்தியடிகள் சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த நாளான இந்த ஜனவரி 9 தான் வெளிநாடு வாழ் இந்திய தினம் என்றும், நான் ரெசிடென்ட் இந்தியன் என்ஆர்ஐ டே என்றும், பிரவேசிய பாரதிய திவாஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகே, இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. வெளிநாடு வாழ் இந்திய தினம் அல்லது என்ஆர்ஐ டே இன்னைக்கு ஜனவரி 9. அடுத்து தேசிய இளைஞர் தினம், நேஷனல் யூத் டே. தேசிய இளைஞர் தினம் யாருடைய நினைவாக அனுசரிக்கப்படுதுன்னா, ராமகிருஷ்ண இயக்கத்தை தோற்றுவித்த சுவாமி விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாளதான் நம்ம தேசிய இளைஞர் நாளாக, சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாளதான் நாம் தேசிய இளைஞர் நாளாக அனுசரிக்கிறோம். அப்ப அவருடைய பிறந்த என்னைக்குன்னா ஜனவரி 12. ஜனவரி 12 தான் சுவாமி விவேகானந்தர் பிறந்த நாள். நாம் தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுகிறோம். அதே ஜனவரி 12 தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய தினம் அனுசரிக்கிறாங்க. என்னன்னா வெளிநாடு வாழ் தமிழர் தினம். வெளிநாடு இந்திய தினம் என்பது ஜனவரி 9. அது இந்தியா முழுவதும் அனுசரிக்கக்கூடியது. வெளிநாடு வாழ் தமிழர் தினம்னா தமிழ்நாடு அரசு அறிவித்த தினம் வெளிநாடு வாழ் தமிழர் தினம். அதுவும் ஜனவரி 12. ஜனவரி 12 2 முக்கியமான தினங்கள் இருக்கு. தேசிய இளைஞர் தினம் 1, வெளிநாடு வாழ் தமிழர் தினம் 1. அடுத்ததாக தேசிய ராணுவ தினம், நேஷனல் ஆர்மி டே. தேசிய ராணுவ தினம் என்னைக்குன்னா ஜனவரி 15. இந்தியன் ஆர்மி டே இன்னைக்கு ஜனவரி 15. அதே போல தமிழ்நாடு அரசு ஜனவரி 15 ஒரு முக்கிய தினம் அறிவிக்கிறாங்க. என்னது? திருவள்ளுவர் தினம். தை 2ஆம் நாள் என்னன்னா திருவள்ளுவர் தினம். அப்ப ஜனவரி 15. இப்ப திருவள்ளுவர் தினம் ஜனவரி 15 தான். தேசிய ராணுவ தினமும் ஜனவரி 15 தான். அடுத்து பராக்கிரம திவாஸ். இந்த பராக்கிரம திவாஸ் யாருடைய பிறந்தநாள் என்று அனுசரிக்கப்படுனா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாள் தான் இந்த ஜனவரி 23. அவருடைய பிறந்த நாள் தான் பராக்கிரம திவாஸ், துணிவு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது. அப்ப இந்தியாவில் நேதாஜி பிறந்த நாள் என்ன விழாவாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா பராக்கிரம திவாஸ். இன்னைக்கு ஜனவரி 23. அடுத்ததாக தேசிய பெண் குழந்தைகள் தினம், நேஷனல் கேர்ள் சைல்ட். தேசிய பெண் குழந்தை தினம். இதுவும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. தேசிய பெண் குழந்தை தினம் என்னைக்கு அனுசரிக்கிறாங்கன்னா ஜனவரி 24. ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். அடுத்து சர்வதேச கல்வி தினம், இன்டர்நேஷனல் எஜுகேஷன் டே. தேசிய கல்வி தினம் வேற, சர்வதேச கல்வி தினம் என்னைக்குன்னா அதுவும் ஜனவரி 24 தான். அப்ப ஜனவரி 24 2 முக்கிய தினங்கள் அனுசரிக்கப்படுகிறது. ஒன்னு தேசிய பெண் குழந்தைகள் தினம், இன்னொன்னு சர்வதேச கல்வி தினம். ஓகேங்களா? அடுத்து தேசிய வாக்காளர் தினம், நேஷனல் ஓட்டர்ஸ் டே. ஒவ்வொரு ஆண்டும் தேசிய வாக்காளர் தினம் என்னைக்கு அனுசரிக்கிறாங்கன்னா
ஜனவரி 25. ஏன் ஜனவரி 25 அனுசரிக்கிறாங்க அப்படின்னா, இந்தியன் எலெக்ஷன் கமிஷன், அதாவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தோற்றுவிக்கப்பட்ட நாள் ஜனவரி 25, 1950. அதனாலதான் ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினமா அனுசரிக்கிறாங்க. அடுத்ததாக இந்திய குடியரசு தினம் இன்னைக்கு ஜனவரி 26. இந்திய குடியரசு தினம் ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. இந்த ஜனவரி 26 1930 ஜனவரி 26 விடுதலை நாள் அனுசரிச்சிருப்பாங்க. அதோடைய நினைவாகத்தான் ஜனவரி 26 இந்திய குடியரசு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்ததாக ஜனவரி 30. இந்த ஜனவரி 30 என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, ஜனவரி 30 தியாகிகள் தினம். அது தியாகிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதே போல உலக தொழுநோய் ஒழிப்பு தினம். அப்ப தியாகிகள் தினம்னாலும் ஜனவரி 30 தான். உலக தொழுநோய் ஒழிப்பு தினம்னாலும் ஜனவரி 30 தான். ஜனவரி நிறைய முக்கிய தினங்கள் இருக்கு. இப்போ ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள் இருக்குன்னா, ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு சிறப்பு இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த, தேர்வு நோக்கில் கேட்கக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய, சமச்சீர் புத்தகங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான தினங்கள் நம்ம அனுசரிக்கிறோம். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த தினம் அனுசரிக்கக்கூடிய நாள் கேட்பாங்க. இந்த தினத்துக்கான கருப்பொருள் ஒவ்வொரு ஆண்டு 2024 தினத்துக்கான தீம், கருப்பொருள் என்ன, கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. இது மாதிரி தமிழ்நாடு லெவல்ல இருக்கு, இந்தியா லெவல்ல தேசிய அப்படின்னு இருக்கும், சர்வதேச அப்படிங்கிறது இருக்கும். தெளிவாக நம்ம கொஸ்டினை பார்த்து புரிஞ்சு படிக்கணும். நல்லா படிச்சா இது ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா இது. அடுத்து கடலோர காவல் படை தினம். இந்த கடலோர காவல் படை தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 1. அப்படி கடலோர காவல் படை தினம் பிப்ரவரி 1. ஒரு ரிப்பீட்டா நம்ம புரிஞ்சு ரிப்பீட்டடா படிக்க தான் அது ஈஸியாகும். ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அந்த தேதியெல்லாம் குழப்புற மாதிரி கூட இருக்கலாம். அப்ப நம்ம ரிப்பீட்டடா வாசிக்க எல்லாமே ஈஸியாயிடும். கடலோர காவல் படை தினம் பிப்ரவரி 1. அடுத்து உலக சதுப்பு நில தினம் அல்லது உலக ஈரநில தினம். உலக சதுப்பு நிலம் அல்லது உலக ஈரநில தினம் எப்படி கேட்டாலும் ஒண்ணுதான். இன்னைக்கு பிப்ரவரி 2. உலக சதுப்பு நில தினாலும் உலக ஈரநில தினாலும் ஒண்ணுதான், பிப்ரவரி 2. அடுத்து உலக புற்றுநோய் தினம். உலக புற்றுநோய் தினம் இது பின்னாடி ஒன்று விழிப்புணர்வு தினம், ஒரு புற்றுநோய் விழிப்புணர்வு, அது வேற. உலக புற்றுநோய் தினம் இன்னைக்கு பிப்ரவரி 4. புரியுதுங்களா? பிப்ரவரி 1 கடலோர காவல் படை தினம். பிப்ரவரி 2 உலக சதுப்பு நில அல்லது உலக ஈரநில தினம். பிப்ரவரி 4 உலக புற்றுநோய் தினம். அடுத்ததாக பிப்ரவரி 9 என்ன தினமாக அனுசரிக்கப்படுறது இந்தியாவில்? தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள், அதாவது நேஷனல் சென்சஸ் டே. நேஷனல் சென்சஸ் டே, தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள். அடுத்து தேசிய குடற்புழு நீக்கல் தினம். தேசிய குடற்புழு நீக்கல் தினம் என்னைக்குன்னா பிப்ரவரி 10. தேசிய குடற்புழு நீக்கல் தினம் என்னைக்கு? ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் பிப்ரவரி 10ஆம் தேதி தேசிய குடற்புழு நீக்கல் தினமானது அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து உலக வானொலி தினம். இந்த உலக வானொலி தினம் என்னைக்கு? பிப்ரவரி 13. அடுத்து சர்வதேச தாய்மொழி தினம். சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. அடுத்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் தேசிய பெண் குழந்தை தினம், அது வேற. இது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். இது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள தினம். இது பிப்ரவரி 24. பொதுவா தேசிய பெண் குழந்தைகள் தினம் அப்படின்னா ஜனவரி 24. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் அப்படின்னா பிப்ரவரி 24. இது தமிழ்நாடு அரசு அறிவித்த தினம். அடுத்து சர் சி வி ராமனுடைய பிறந்த நாள் என்ன நாளாக அனுசரிக்கப்படுகிறதுனா நேஷனல் சயின்ஸ் டே, தேசிய அறிவியல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இன்னைக்கு பிப்ரவரி 28. அப்ப தேசிய குடற்புழு நீக்கல் தினம் இன்னைக்கு பிப்ரவரி 10. உலக வானொலி தினம் பிப்ரவரி 13. சர்வதேச தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் இது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது பிப்ரவரி 24. சர் சி வி ராமனுடைய பிறந்த நாள் தேசிய அறிவியல் தினமா நம்ம வந்து செலிப்ரேட் பண்றோம், அது பிப்ரவரி 28. அடுத்து மார்ச் மாதத்தினுடைய மிக முக்கியமான தினங்கள் பார்க்கலாம். அடுத்து உலக வனவிலங்கு தினம். உலக வனவிலங்கு தினம் இது பாத்தீங்கன்னா மார்ச் 3. இன்னும் இதே புக்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்ல உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இன்னும் பழைய புக்ல பாத்தீங்கன்னா அக்டோபர் 4 கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா?
அப்ப நமக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை வச்சுதான் ஆன்சர் செலக்ட் பண்ணணும். இப்போ உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3ஆம் தேதி. அடுத்து சர்வதேச பெண்கள் தினம். சர்வதேச பெண்கள் தினம் என்னைக்குன்னா மார்ச் 8. இதுவும் நம்ம அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். சர்வதேச பெண்கள் தினம் இன்னைக்கு மார்ச் 8. அடுத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம், அதாவது சிஐஎஸ்எஃப் டே என்னைக்குன்னா மார்ச் 10. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை அல்லது சிஐஎஸ்எஃப் டே கேட்டானா மார்ச் 10. அடுத்து கணக்குல பயன்படுத்தக்கூடிய குறியீடு பை. இந்த பை தினம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 14. பை தினம் என்னைக்கு மார்ச் 14. அடுத்து உலக நுகர்வோர் தினம். உலக நுகர்வோர் தினம், நுகர்வோர்ல தேசிய நுகர்வோர் தினம் பின்னாடி வரும், டிசம்பர் மாசம் வரும். அப்ப உலக நுகர்வோர் தினம் என்னன்னா மார்ச் 15. தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் மந்த்ல வரும், டிசம்பர் 24. குழப்பிடக்கூடாது. நுகர்வோர் பார்த்தவன் நீங்க ஏதாவது ஒரு ஆன்சர் போட்டக்கூடாது. உலக நுகர்வோர் தினம் தான் மார்ச் 15. அடுத்து உலக சிட்டுக்குருவிகள் தினம். உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்னைக்குன்னா மார்ச் 20. உலக சிட்டுக்குருவி என்னைக்கு மார்ச் 20. அடுத்து சர்வதேச காடுகள் தினம் மார்ச் 21. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. உலக தண்ணீர் தினம் வாட்டர் டே மார்ச் 22. அடுத்து உலக வானிலை தினம் மார்ச் 23. ஓகேங்களா? மார்ச்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்கள் இருக்கு. இது எல்லாமே காம்படிஷன் கேட்டிருக்காங்க, அடுத்து கேட்பாங்க. இப்போ உலக வனவிலங்கு தினம் இன்னைக்கு மார்ச் 3. சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. மத்திய தொழிலக பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப் டே மார்ச் 10. பை தினம் மார்ச் 14. உலக நுகர்வோர் தினம் கேட்டாங்கன்னா மார்ச் 15. உலக சிட்டுக்குருவி தினம் கேட்டாங்கன்னா மார்ச் 20. சர்வதேச காடுகள் தினம் மார்ச் 21. உலக தண்ணீர் தினம் மார்ச் 22. உலக வானிலை தினம் மார்ச் 23. இன்னும் மார்ச்ல ஒரு 2-3 தினங்கள் இருக்கு, பார்த்துக்கலாம். அடுத்து உலக காச நோய் எதிர்ப்பு தினம் டிபி. உலக காச நோய் எதிர்ப்பு தினம் என்னைக்குன்னா மார்ச் 24. உலக காச நோய் எதிர்ப்பு இன்னைக்கு மார்ச் 24. அடுத்து உலக சுகாதார தினம் வேர்ல்ட் ஹெல்த் டே. ஒவ்வொரு ஆண்டும் என்னைக்கு அனுசரிக்கிறாங்க? உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. இப்போ உலக காசநோய் எதிர்ப்பு தினம் அப்படின்னா மார்ச் 24. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம் 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13 ரவுலட் சட்டத்தை எதிர்த்து பஞ்சாபோட முக்கிய தலைவர் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து ஜாலியன் வாலாபாக் பஞ்சாப் அமிர்தசரஸ் அரசியக்கூடிய ஜாலியன் பூங்காவில் அமைதியான முறையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க. அங்க நிகழ்த்தப்படக்கூடிய அந்த படுகொலை தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அது எப்ப நடந்தது? அது 19ஆம் ஆண்டு ஏப்ரல் 13. ரவுலட் சட்டம் போட்டது மார்ச் 18. இந்த படுகொலை நடந்த நாள் ஏப்ரல் 13. ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம் ஏப்ரல் 13. அடுத்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள சமத்துவ நாள் என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 14. தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள சமத்துவ நாள் ஏப்ரல் 14. அடுத்து உலக பாரம்பரிய தினம். இந்த உலக பாரம்பரிய தினம் எப்ப அனுசரிக்கிறாங்கன்னா வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே ஏப்ரல் 18. அடுத்து பூமி தினம் எர்த் டே ஏப்ரல் 22. புரியுதுங்களா? அப்ப உலக காசு எதிர்ப்பு இன்னைக்கு மார்ச் 24. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. ஜாலியன் வாலாபாக் படுகொலை தினம் ஏப்ரல் 13. தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள சமத்துவ நாள் ஏப்ரல் 14. உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. பூமி தினம் ஏப்ரல் 22. அடுத்து ஏப்ரல்ல இன்னொரு தினம் 3-4 தினங்கள் இருக்கு. உலக புத்தக தினம். இந்த உலக புத்தக நாள் அல்லது உலக புத்தக பதிப்புரிமை தினம் கேட்டாங்கன்னா ஏப்ரல் 23. ஏப்ரல் 23. அடுத்து தேசிய ஊராட்சி தினம், கிராம ஊராட்சி தினம் கேட்டாங்கன்னா ஏப்ரல் 24. பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்தனாலதான் அந்த ஊராட்சி தினமா வச்சிருக்காங்க. அடுத்து உலக மலேரியா தினம். இந்த உலக மலேரியா தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறதுனா ஏப்ரல் 25. புரியுதுங்களா? அடுத்து உலக அறிவுசார் சொத்துரிமை வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் என்னைக்குன்னா ஏப்ரல் 26. அடுத்து ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். ஆயுஷ்மான் பாரத் தினம் என்னைக்கு ஏப்ரல் 30. திவாஸ் அப்படின்னா தினம் தான். இப்ப ஏப்ரல்ல பாத்தீங்கன்னா உலக புத்தக தினம் என்னைக்கு ஏப்ரல் 23. தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் 24. உள்ளாட்சி சட்டங்கள் நடைமுறைக்கு வந்த ஏப்ரல் 24 தேசிய ஊராட்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து உலக மலேரியா தினமானது ஏப்ரல் 25 அன்று அனுசரிக்கப்படுகிறது.
அடுத்து உலக அறிவுசார் சொத்துரிமை தினம் இன்னைக்குன்னா ஏப்ரல் 26. ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் ஏப்ரல் 30. அடுத்த மே மாதத்தினுடைய மிக முக்கியமான தினங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்வதேச தொழிலாளர் தினம், உலக தொழிலாளர் தினம் மே தினம் இன்னைக்கு மே 1. கே மார்க்கெட் தொழிலாளருடைய தியாகம் நினைவாக அனுசரிக்கக்கூடிய தினம் இந்த சர்வதேச தொழிலாளர் தினம் மே 1. அடுத்து பத்திரிகை சுதந்திர தினம், பத்திரிகை சுதந்திர தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? மே 3. பத்திரிகை சுதந்திர தினம் மே 3. அடுத்து ஆஸ்துமா அவேர்னஸ், ஆஸ்துமா விழிப்புணர்வு தினம் மே 7. அடுத்து செஞ்சிலுவை ஜேஆர்சி செஞ்சிலுவை தினம் இன்னைக்கு மே 8. அடுத்து தேசிய தொழில்நுட்ப தினம், அதாவது நேஷனல் டெக்னாலஜி டே. நேஷனல் டெக்னாலஜி டே எப்பனா மே 11. இந்த தேசிய தொழில்நுட்ப தினமும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து உலக கலாச்சார பன்முகத்தன்மை, உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் மே 21. அதே இது உலக உயிரிகளின் பன்முகத்தன்மை கேட்டாங்கன்னா மே 22. கலாச்சார பன்முகத்தன்மை அப்படிங்கிறது மே 21, உயிரியலின் பன்முகத்தன்மை மே 22. அடுத்து காமன்வெல்த் தினம் மே 24. அடுத்து மாதவிடாய் சுகாதார தினம், மே 28. மே மாதிரி மிக முக்கியமான தினங்கள் இருக்கு. சர்வதேச தொழிலாளர் தினம் மே 1. பத்திரிகை சுதந்திர தினம் இன்னைக்கு மே 3. ஆஸ்துமா விழிப்புணர்வு தினம் மே 7. செஞ்சிலுவை தினம் மே 8. தேசிய தொழில்நுட்ப தினம் மே 11. உலக கலாச்சார பன்முகத்தன்மை தினம் மே 21. உலக உயிரியலுடைய பன்முகத்தன்மை தினம் மே 22. காமன்வெல்த் தினம் இன்னைக்கு மே 24. மாதவிடாய் சுகாதார தினம் மே 28. அடுத்து உலக புகையிலை எதிர்ப்பு தினம், உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இன்னைக்குன்னா மே 31. உலக புகையிலை எதிர்ப்பு நாள் மே 31. அடுத்து ஜூன் மந்த்ல உலக சுற்றுச்சூழல் வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டே இன்னைக்குன்னா ஜூன் 5. இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதே போல தேசிய இந்த மனித உரிமைகள் தினமும் பொதுவாக மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 அப்படிங்கிறது இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் இன்னைக்கு ஜூன் 5. அடுத்து உலக பெருங்கடல் தினம் என்னைக்குன்னா ஜூன் 8. உலக பெருங்கடல் தினம் இன்னைக்கு ஜூன் 8. அடுத்து உலக குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம், ஜூன் 12. குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு பற்றி சொல்லக்கூடிய இந்திய அரசியல் விதி 24. தேதி எதிர்ப்பு தினம் ஜூன் 12. உலக இரத்த தான தினம் என்னைக்குன்னா ஜூன் 14. உலக இரத்த தான தினம் ஜூன் 14. உலக காற்று தினம் இன்னைக்கு ஜூன் 15. உலக அகதிகள் நாள் எப்ப ஜூன் 20. அடுத்து சர்வதேச யோகா தினம் ஜூன் 21. ஓகேங்களா? ஜூன் மந்த்ல பாத்தீங்கன்னா உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. உலக பெருங்கடல்கள் தினம் என்னைக்குன்னா ஜூன் 8. உலக குழந்தை தொழிலாளர்கள் எதிர்ப்பு தினம் ஜூன் 12. ஜூன் 14 என்னது? உலக இரத்த தான தினம் ஜூன் 15. உலக காற்று தினம் ஜூன் 20. உலக அகதிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அனுசரிக்கப்படுகிறது. சர்வதேச யோகா தினம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அடுத்து சர்வதேச ஒலிம்பிக் தினம். இந்த சர்வதேச ஒலிம்பிக் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 23. அடுத்த ஒரு முக்கியமான தினம் பாருங்க, ஜூன் 26 என்ன அனுசரிக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னா மருந்துகளுடைய தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச தினம். இந்த மருந்துகளுடைய தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோதமாக மருந்து கடத்தல் மீதான ஒரு சர்வதேச தினம் தான் ஜூன் 26. அடுத்து உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 28 அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து இந்திய புள்ளியியலுடைய தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய மகள நோபிஸோட பிறந்த நாளான ஜூன் 29 என்ன தினமாக அனுசரிக்கப்படுகிறதுனா தேசிய புள்ளியியல் தினமாக. ஒவ்வொரு ஆண்டும் மகள நோபிஸோட பிறந்த நாளான ஜூன் 29 தேசிய புள்ளியியல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து தேசிய மருத்துவர்கள் தினம் என்னைக்குன்னா
ஜூலை 1. தேசிய மருத்துவ தினம் ஜூலை 1. அமெரிக்கருடைய சுதந்திர தினம் ஜூலை 4. அடுத்து உலக மக்கள் தொகை நாள் எப்ப அப்படின்னா உலக மக்கள் தொகை நாள் ஜூலை 11. இதுக்கு முன்னாடி பார்த்தது தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தினம் நேஷனல் சென்சஸ் டே பிப்ரவரி 9. இது வேர்ல்ட் பாப்புலேஷன் டே உலக மக்கள் தொகை தினம் ஜூலை 11. அமெரிக்கருடைய சுதந்திர தினம் ஜூலை 4. தேசிய மருத்துவ தினம் ஜூலை 1. தேசிய புள்ளியியல் தினம் ஜூன் 29. உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூன் 28. மருந்துகளுடைய தவறான பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் மீதான சர்வதேச தினம் ஜூன் 26. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்னைக்கு ஜூன் 23. அடுத்து ஜூலைல மலாலா தினம் 2014ஆம் ஆண்டுக்கான அமெரிக்கா நோபல் பரிசு பெற்ற மலாலா யூசப்சாய். இந்த மலாலா தினம் என்னைக்குன்னா ஜூலை 12. அடுத்து பிரான்ஸோடைய தேசிய தினம் இன்னைக்கு ஜூலை 14. இது வந்து அமெரிக்காவுடைய சுதந்திர தினம், பிரான்ஸோட தேசிய தினம், இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு. எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்ல இருக்கிற கண்டென்ட் தான். அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 15 தமிழ்நாட்டில் என்ன நாளாக அனுசரிக்கப்படுகிறது கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. என்னால் கல்வி வளர்ச்சி நாள். இது யாருடைய பிறந்த நாள்? கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாள் தான் கல்வி வளர்ச்சி நாளாக ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த காமராஜரோட பிறந்த நாள் தான் ஜூலை 15. பள்ளிக்கூடங்கள்ல ஒவ்வொரு ஆண்டும் இந்த காமராஜர் ஐயாவுடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்நாடு தினம் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறதுனா ஜூலை 18. தமிழ்நாடு தினம் என்னைக்கு ஜூலை 18. அடுத்து கார்கில் வெற்றி தினம் அல்லது கார்கில் விஜய் திவாஸ். கார்கில் வெற்றி தினம், இந்த கார்கில் விஜய் திவாஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். இன்னைக்கு ஜூலை 26. அடுத்து உலக கல்லீரல் அலர்ஜி தினம், உலக இயற்கை வள பாதுகாப்பு. இதெல்லாம் இயற்கையிலேயே நிறைய இருக்கும். நம்ம சின்ன சின்ன வார்த்தைகள் மட்டும் தான் தெளிவா பார்த்துக்கணும். உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம்னாலும் உலக கல்லீரல் அலர்ஜி தினம்னாலும் ஒன்றுதான், ஜூலை 28. அடுத்து உலக ஓஆர்எஸ் தினம். இன்னைக்கு ஜூலை 29. சர்வதேச புலிகள் தினம்னால என்னைக்குன்னா ஜூலை 29. ஓகேங்களா? தமிழ்நாடு தினம் இன்னைக்கு ஜூலை 18. அடுத்து கிரோஷிமா தினம் எப்பன்னா 1945 ஆகஸ்ட் 6 இந்த ஜப்பான் கிரோஷிமா நகரத்துல அணுகுண்டு வீசப்பட்ட தினம் தான் சொல்றாங்க. கிரோஷிமா தினம் ஆகஸ்ட் 6. அடுத்து தேசிய நூலக தினமும் நாகசாகி தினம் ஒண்ணுதான். இன்னைக்கு ஆகஸ்ட் 9. தேசிய நூலக தினம் இன்னைக்கு ஆகஸ்ட் 9 தான். நாகசாயில் அணுகுண்டு வீசிய நாளும் ஆகஸ்ட் 9 தான். அடுத்து உலக சிங்கம் தினம் இன்னைக்கு ஆகஸ்ட் 10. கிரோஷிமா தினம் ஆகஸ்ட் 6, நாகசாயி ஆகஸ்ட் 9. தேசிய நூலக தினம் கேட்டாலும் ஆகஸ்ட் 9 தான். உலக சிங்கம் தினம் கேட்டாலும் ஆகஸ்ட் 10. அடுத்து உலக யானைகள் தினம். இந்த உலக யானைகள் தினம் என்னைக்குன்னா ஆகஸ்ட் 12. உலக யானைகள் தினம் இன்னைக்கு ஆகஸ்ட் 12. அடுத்து சர்வதேச உடல் உறுப்பு தான தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 13ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து இந்திய சுதந்திர தினம் எல்லாத்தையும் தெரியும், ஆகஸ்ட் 15. ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானுக்கு சுதந்திர தினம். அடுத்து மத நல்லிணக்க தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 20 அன்று ராஜீவ்காந்தியுடைய பிறந்தநாள் அன்று அனுசரிக்கப்படுகிறது. மத நல்லிணக்க தினம் ஆகஸ்ட் 20. அடுத்து மெட்ராஸ் தினம் ஆகஸ்ட் 22. இது தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள தினம். மெட்ராஸ் தினம் ஆகஸ்ட் 22. அடுத்து தயான்சந்த். இந்த தயான்சந்தோட பிறந்த நாளான ஆகஸ்ட் 29 தான் தேசிய விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. தயான்சந்தோடைய பிறந்த நாள் தான் தேசிய விளையாட்டு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து ஆசிரியர் தினம். ராதாகிருஷ்ணன் அவரோட பிறந்த நாள் ஆன செப்டம்பர் 5 தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அப்ப சர்வதேச உடல் உறுப்பு தான தினம் இன்னைக்கு ஆகஸ்ட் 13. மத நல்லிணக்க தினம் ஆகஸ்ட் 20. மெட்ராஸ் தினம் ஆகஸ்ட் 22. தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் 29. ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. அடுத்து உலக எழுத்தறிவு தினம், வேர்ல்ட் லிட்டரசி டே, உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் மகாகவி பாரதியாருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 11 தமிழ்நாடு அரசு மகாகவி தினமா அறிவிச்சிருக்காங்க. அப்ப மகாகவி தினம் இன்னைக்கு செப்டம்பர் 11. அடுத்து ஹிந்தி தினம் அல்லது ஹிந்தி திவாஸ் செப்டம்பர் 14.
அடுத்து உலக மக்களாட்சி தினம், இது ஐநா சபை அறிவிக்கிறது. உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. தேசிய ஊராட்சி தினம் என்பது வேற, உலக மக்களாட்சி தினம் என்பது வேற. உலக மக்களாட்சி தினம் செப்டம்பர் 15. அடுத்து உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. அடுத்து சமூக நீதி நாள், தந்தை பெரியாருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் நாள், செப்டம்பர் 17ஆம் நாள் தான் சமூக நீதி நாளா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஓகேங்களா, மகாகவி நாள், மகாகவி பாரதியோட பிறந்த நாளா மகாகவி தினம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க செப்டம்பர் 11. தந்தை பெரியாருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17, சமூக நீதி நாள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அடுத்து உலக சுற்றுலா தினம் என்னைக்கு? செப்டம்பர் 27. அடுத்து உலக இதய நல விழிப்புணர்வு தினம் செப்டம்பர் 21. செப்டம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்கள் பார்க்கிறோம். உலக எழுத்தறிவு தினம் செப்டம்பர் 8. மகாகவி தினம் செப்டம்பர் 11. ஹிந்தி திவாஸ் செப்டம்பர் 14. உலக மக்களாட்சி தினம் என்னைக்கு அனுசரிக்கிறாங்கன்னா செப்டம்பர் 15. அடுத்து உலக ஓசோன் தினம் செப்டம்பர் 16. சமூக நீதி நாள் செப்டம்பர் 17, தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாள். உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் 27. உலக இதய நல விழிப்புணர்வு தினம் செப்டம்பர் 29. உலக வாழிட நாள் இன்னைக்குன்னா அக்டோபர் முதல் திங்கட்கிழமை, அக்டோபர் மாதம் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை தான் உலக வாழிட நாள். அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளான அக்டோபர் 2 சர்வதேச அகிம்சை தினம். மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் அக்டோபர் 2 என்ன தினம் அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச அகிம்சை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து உலக இயற்கை நாள். உலக இயற்கை நாள் இன்னைக்கு அக்டோபர் 3. இயற்கை நிறைய இருக்கு, இயற்கையோட பாதுகாப்பு, இயற்கை பாதுகாப்பு. அதனால உலக இயற்கை நாள்னா அக்டோபர் 3. சர்வதேச அகிம்சை நாள் அக்டோபர் 2. உலக வாழிட நாள் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. அடுத்து இயற்கை சீரழிவு தடுப்பு நாள். இந்த 3 தினங்கள் இருக்கு, அது எல்லாமே அக்டோபர் 5 தான். இயற்கை சீரழிவு தடுப்பு நாள், இயற்கை சீரழிவு தடுப்பு நாள், இயற்கை வள தினம், தனிப்பெருங்கருணை தினம். இந்த தனிப்பெருங்கருணை என்பது தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி என்று கூறிய ராமலிங்க வள்ளலார் அவருடைய பிறந்த நாள்ல தான் தனிப்பெருங்கருணை நாள் அப்படின்னு தமிழ்நாடு அரசு அறிவிச்சு அதை கொண்டாடுறாங்க. அவருடைய பிறந்தநாள் அக்டோபர் 5 தான். கண்மூடி வழக்கம் எல்லாம் மண்மூடி போக என்று கூறியவர் ராமலிங்க வள்ளலார். அவருடைய பிறந்தநாள் அக்டோபர் 5. தமிழ்நாடு அரசு என்ன நாளாக கடைபிடிக்கிறாங்க? தனி பெருங்கருணை நாள். இறைவனை ஒளி வடிவில் காணலாம் என்று கூறியவர் தான் ராமலிங்க வள்ளலார். அவருடைய பிறந்த நாள் தனி பெருங்கருணை நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அது இல்லாம அக்டோபர் 5 என்பது இயற்கை சீரழிவு தடுப்பு நாளாகவும் அனுசரிக்கப்படுகிறது, இயற்கை வள தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். உலக வனவிலங்கு தினம் மார்ச் 3 நமக்குள்ள இருக்கு. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6 நமக்குள்ள கொடுத்திருக்காங்க. நமக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கோ அதை வச்சு போட்டுக்கலாம். அடுத்து விரைவு அதிரடிப்படை தினம். விரைவு அதிரடிப்படை தினம் இன்னைக்கு அக்டோபர் 7. அடுத்து விமானப்படை தினம் அக்டோபர் 8. விரைவு அதிரடிப்படை அக்டோபர் 7, விமானப்படை தினம் இன்னைக்கு அக்டோபர் 8. அடுத்து பேரிடர் குறைப்பு நாள். பேரிடர் குறைப்பு நாள் எப்ப? அக்டோபர் 13. அடுத்து டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாள் என்ன நாளாக அனுசரிக்கப்படுகிறது? மாணவர் நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஆனா இதே தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க? இளைஞர் எழுச்சி நாளா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்துல் கலாமுடைய பிறந்த நாள் இளைஞர் எழுச்சி நாளாக தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க அக்டோபர் 15. மாணவர் நாள் அப்படிங்கிறது பொதுவாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா. அடுத்து உலக உணவு தினம் இன்னைக்கு அக்டோபர் 16. உலக உணவு தினம் அக்டோபர் 16. அடுத்து வறுமை ஒழிப்பு, பாவர்ட்டி, வறுமை ஒழிப்புக்கான சர்வதேச தினம் அக்டோபர் 17. அப்ப விரைவு அதிரடிப்படை தினம்னா அக்டோபர் 7, விமானப்படை தினம் அக்டோபர் 8, பேரிடர் குறைப்பு தினம் அக்டோபர் 13. டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாளை மாணவர் நாள் என்றும் பொதுவாக அனுசரிக்கும். தமிழ்நாடு அரசு இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடுறாங்க அக்டோபர் 15. உலக உணவு தினம் அக்டோபர் 16. வறுமை ஒழிப்புக்கான சர்வதேச தினம் அக்டோபர் 17. அடுத்து ஐக்கிய நாடுகள் தினம், ஐநா தினம். இந்த ஐநா தினம் ஐக்கிய நாடுகள் சபை தோற்றுவித்த நாள் அக்டோபர் 24, 1945. அதுதான் ஐநா தினமா அனுசரிக்கிறோம். அது தேசிய ஒற்றுமை தினம் அல்லது தேசிய ஒருமைப்பாட்டு தினம்
உலக சிக்கன தினம். இந்த 2 நாளுமே ஒரே நாள் தான், அக்டோபர் 31. தேசிய ஒற்றுமை தினம் சொல்லுவாங்க, தேசிய ஒருமைப்பாட்டு தினம். உலக சிக்கன தினம் இன்னைக்கு அக்டோபர் 31 அன்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது. அடுத்ததாக உள்ளாட்சி தினம். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள உள்ளாட்சி தினம் இன்னைக்கு நவம்பர் 1. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 நாளுக்கு கிராம சபை கூட்டம் போட்டாங்க. இப்ப தமிழ்நாடு அரசுல 6 நாளுக்கு கிராம சபை கூட்டம் நடக்குது. அதுல உள்ளாட்சி தினம் நவம்பர் 1, மார்ச் 22 தண்ணீர் தினமும் 1. அடுத்து தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம். தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் என்னைக்குன்னா நவம்பர் 7. அடுத்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள தமிழ் அகராதியியல் தினம் என்னைக்கு நவம்பர் 8. அடுத்து தேசிய கல்வி தினம், நேஷனல் எஜுகேஷன் டே. தேசிய கல்வி தினம் இன்னைக்கு நவம்பர் 11. இதுக்கு முன்னாடி சர்வதேச கல்வி தினம் ஒன்று பார்த்துருக்கோம், இது தேசிய கல்வி தினம். அடுத்து ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாளை நவம்பர் 14 என்ன செலிப்ரேட் பண்றோம்? குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாள் தான் குழந்தைகள் தினம், நவம்பர் 14. அடுத்து சர்வதேச சகிப்புத்தன்மை தினம் நவம்பர் 16. உள்ளாட்சி தினம் இன்னைக்கு நவம்பர் 1. தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நவம்பர் 7. இதுக்கு முன்னாடி பார்த்தா உலக புற்றுநோய் தினம், அது வேறு. அடுத்து தேசிய கல்வி தினம் நவம்பர் 11. சர்வதேச சகிப்புத்தன்மை தினம் நவம்பர் 16. அடுத்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள தியாக நாள் என்னைக்குன்னா நவம்பர் 18. தியாக நாள் நவம்பர் 18. அடுத்து குடியுரிமை தினம், சர்வதேச ஆண்கள் தினம். குடியுரிமை தினம், சர்வதேச ஆண்கள் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 19. அடுத்து சர்வதேச மீனவர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் 21. சர்வதேச மீனவர் தினம் நவம்பர் 21. அடுத்து இயற்கை பாதுகாப்பு, இயற்கை வளம் எதுவுமே இல்லை, இயற்கை பாதுகாப்பு தினம் நவம்பர் 25. அடுத்து இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளான நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு தினம் என்றும் தேசிய சட்ட தினம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்திய அரசியல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 49, நவம்பர் 26. இந்த நவம்பர் 26 தான் இந்திய அரசியலமைப்பு தினம் அல்லது தேசிய சட்ட தினம் என்றும் அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1 அன்று அனுசரிக்கப்படுகிறது, உலக எய்ட்ஸ் தினம். அடுத்து பன்னாட்டு அடிமைகள் ஒழிப்பு தினம், கணிப்பொறி தினம் எப்பொழுதுனா டிசம்பர் 2. பன்னாட்டு அடிமைகள் ஒழிப்பு தினம், கணிப்பொறி தினம் இன்னைக்கு டிசம்பர் 2. அடுத்து மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3. அடுத்து கடற்படை தினம் டிசம்பர் 4. அடுத்து உலக மண் தினம், பன்னாட்டு தன்னார்வ தினம். உலக மண் தினம், பன்னாட்டு தன்னார்வ தினம் என்னைக்குன்னா டிசம்பர் 5 தான். இந்த உலக மண் தினம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. உலக மண் தினம் டிசம்பர் 5. கடற்படை தினம் டிசம்பர் 4. மாற்றுத்திறனாளிகள் தினம் டிசம்பர் 3. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 3. அடுத்து ஆயுதப்படைகள் கொடி நாள். பொதுவாக கொடி நாள் கூட கேட்பாங்க, டிசம்பர் 7. அடுத்து மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. பன்னாட்டு மனித உரிமைகள் ஆணையம் 1948 டிசம்பர் 10 ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டிசம்பர் 10 தான் மனித உரிமை தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்ப மனித உரிமை தினம் கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, டிசம்பர் 10 தான். அடுத்து சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. அடுத்து சிறுபான்மையினர் உரிமையியல் தினம். இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள தினம் தான், சிறுபான்மையினர் உரிமையியல் தினம் டிசம்பர் 18. அடுத்து தேசிய கணித தினம். இந்திய கணித மேதை ராமானுஜம் அவருடைய பிறந்த நாளான டிசம்பர் 22 தேசிய கணித தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினம். டிசம்பர் 22 தேசிய கணித தினம். அடுத்து தேசிய விவசாயிகள் தினம் என்றும் கிசான் திவாஸ் என்றும் அழைக்கப்படக்கூடிய நாள் டிசம்பர் 23. தேசிய விவசாயிகள் தினம் அல்லது கிசான் திவாஸ் என்னைக்குன்னா டிசம்பர் 23. அடுத்து தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. பார்த்தோம். உலக நுகர்வோர் தினம், வேர்ல்டு கன்சியூமர் டே மார்ச் 15. நேஷனல் கன்சியூமர் டே டிசம்பர் 24. உலக நுகர்வோர் தினம் என்பது வேற, தேசிய நுகர்வோர் தினம் என்பது வேற, குழப்பிக்க கூடாது. அடுத்து மாசற்ற குழந்தை தினம் என்னைக்குன்னா டிசம்பர் 28. ஓகேங்களா? மனித உரிமை தினம் டிசம்பர் 10. ஆயுதப்படைகள் கொடி தினம் டிசம்பர் 7. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள சிறுபான்மையினர் உரிமைகள் தினம் டிசம்பர் 18. தேசிய கணித தினம் டிசம்பர் 22. கிசான் திவாஸ் என்று அழைக்கப்படக்கூடிய தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் 23. தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. மாசற்ற குழந்தைகள் தினம் டிசம்பர் 20. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய தினங்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசு அறிவித்த தேசிய தினங்கள், சர்வதேச எல்லாமே நான் பார்த்துருக்கோம். இது தேர்வுக்கு தயாரிக்கப்பட்ட புக்கில் கூட எல்லாமே கொடுத்துருக்கு. இதை நீங்க நல்லா படிச்சாவே
கண்டிப்பாக தினங்கள்ல கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஃபுல் மார்க்கே எடுத்துடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. அதேபோல தமிழா ஐஏஎஸ் அகாடமி பத்தில் கொண்டு இருக்கக்கூடிய ரெகுலர் கிளாஸஸ் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 3 பிரிலிம்ஸ் போயிட்டு இருக்கு. அதே போல் டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ போலீஸ் வகுப்புகளும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. அது இல்லாமல் தமிழா ஐஏஎஸ் அகாடமி அப்ளிகேஷன்ல ஆப்பில் வந்து செயலியில் கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்கு. நிறைய டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு தான் இருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே இருக்கு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2 டெஸ்ட் சீரிஸ் பேக்கேஜ் இருக்கு. அது 499 தான். அது மொத்தமாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே சிலபஸ் வைஸ் ரெடி பண்ணுறது மொத்தம் 100 டெஸ்ட் 11,000 மேற்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும். அது இல்லாமல் டிஎன்பிஎஸ்ஆர்பி எஸ்ஐ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு தான் இருக்கு. இதுவும் நம்ம தமிழ்நாடு அப்ளிகேஷன்ல இருக்கும். நீங்க விருப்பம் உள்ள கீழே தொலைபேசியில் தொடர்பு கொண்டும் நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.